நன்றி ஆண்டவரே. ஆமென். நான் எப்பொழுதும் ஸ்டார்ட் பண்றது அதே பாயிண்ட் தான். டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த். டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த் யார் சொல்றீங்க? ஃபெய்த்தோட டெஃபினிஷன் நம்ம நிறைய வாட்டி இந்த பாயிண்ட விசிட் பண்ணிட்டோம். நான் ஒரு க்ளூ கூட கொடுத்தனே உங்களை ஞாபகப்படுத்திக்க சொல்லி. எஸ் ஆலன், யூ கோயிங் டு ஆன்சர்? நோ, யூ forgot. Okay, I have no problem, but remember this. Definition of faith நாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய நம்பர் 111. Hebrew 11:1. பைபிள் கையில வச்சிருக்கிறவங்க தயவு செய்து ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ்ல எபிரேயர் 11:1. Hebrew 11:1. யாருன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க எடுத்து படிக்கலாம் அது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. 2 பாயிண்ட். இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த் என்ன சொல்லணும்னா, நம்ம எதிர்நோக்கி இருக்கவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவற்றை பற்றிய ஐயமற்ற நிலை. ஃபார் நவ் இட் இஸ் நாட் சீன். அந்த நான் எதை எதிர்நோக்கி இருக்கிறேனோ அது எனக்கு கண்ணுக்கே தெரியல, ஆனா அது கிடைக்கும்ன்ற அந்த உறுதி தான் அந்த நம்பிக்கை. அதுதான் ஃபெய்த்தோட டெஃபினிஷன். நீங்க எல்லாருமே சிஸ்டர் சபீனா அண்ட் அனிதா, ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் இந்த பிள்ளைங்களை இதை பயாட் பண்ணி சொல்ல வைங்க, ஓகேங்களா? பிகாஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் ஃபெய்த் மெசேஜஸ் ஒன்லி. ஸோ இந்த டெஃபினிஷன், இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அது இந்த பிள்ளைங்க லேர்ன் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த எதிர்நோக்கு என்றால் என்ன? வாட் இஸ் தட் ஹோப்? வாட் இஸ் தட் ஹோப்? யாருன்னா ஆன்சர் பண்றீங்களா? வாட் வாஸ் தட் எதிர்நோக்கு? உங்க எல்லாருக்குமே உங்க விட்னஸ்ல ஒரு எதிர்நோக்கு இருந்தது இல்லையா? நிதினுக்கு அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி அந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணணும்ன்ற ஒரு ஹோப் இருந்தது, கரெக்ட்டா? எஸ், எஸ், believeness. It is something that you want to happen in your life, okay va? aim பண்றது ஒரு ஓகே, கைண்ட் ஆஃப் எய்ம். உங்களுக்கு அந்த லைஃப்ல அது நடக்கணும்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு அது இல்ல, ஆனா அது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஓகேவா? அதுதான் ஒரு எதிர்நோக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கரண்ட் சிக்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீல்டு ஸ்டேட் தான் உங்களோட ஹோப்பா இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு ஒரு மேக்ஸ் எக்ஸாம்ல ஒரு சென்டம் 100 out of 100 வாங்குறது ஒரு எதிர்நோக்கா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா இப்ப? ஓகே, அதுதான் எதிர்நோக்கு. இப்ப எதிர்நோக்கு வந்து 2 டைப்ஸா இருக்குது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஹோப் வந்து 2 டைப்ஸா இருக்குது. ஒன்னு வந்து வேர்ல்ட்லி ஹோப், ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹோப். ஒருத்தவங்க வந்து நினைக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு கப்பல் மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும். என்ன மாதிரி ஒரு வீடு? பெரிய பங்களா, பெரிய கப்பல் மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும். இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்க, என்னோட தேவையெல்லாம் ஏசப்பா நிறைவு செய்வதற்காக நன்றின்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுல எது கரெக்ட்? ஒருத்தவங்க வந்து கப்பல் மாதிரி வீடு எதிர்பார்க்கறாங்க, ஒருத்தவங்க வந்து என்னோட தேவைகள் நிறைவாகணும், தேவைக்கு ஒரு வீடு இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. எது கரெக்ட்? தேவைக்கு ஒரு வீடு இருந்தா போதும். ஏன்னா the first one is a very selfish thought, okay? ரொம்ப கிரீடியான தாட். எனக்கு வந்து ஒரு வேர்ல்ட்லி டிசைர், எனக்கு இவ்ளோ பெரிய பங்களா வேணும்ன்றது ஒரு வேர்ல்ட்லி டிசைர். ஆனா there is a word in the Bible which says, கடவுள் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னோட தேவைகளை நிறைவு செய்வார். அப்ப ஏசப்பா தான் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எனக்கு தேவையான ஒரு வீடை கொடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோப், ஒரு வேர்ல்ட்லி எதிர்நோக்கு கிடையாது, இறைவார்த்தைக்கு உகந்த ஒரு எதிர்நோக்கு. சோ நம்ம ஃபெய்த்தோட டெஃபினிஷன் பார்த்தோம். எதிர்நோக்குனா what we hope for, what we aim for, what we want in future, ஓகேவா? அத குறிச்சு இருக்குது. 2 டைப் ஆஃப் ஹோப் பார்க்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ஹோப், வேர்ல்ட்லி ஹோப். இப்ப என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபெய்த்துக்கு வந்து ஹோப் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹோப் வேணும். போப் ஜான் பால் என்ன சொல்றாருன்னா, ஹோப் என்னைக்குமே நம்ம இழந்துடக்கூடாது. ஹோப்லெஸ் பர்சனை கடவுளாலே ஹெல்ப் பண்ண முடியாது.
அந்த ஹோப் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஹோப் இருக்கணும். சில டைம் டீச்சர்ஸ் வந்து ஒரு பையனை அட்ரஸ் பண்ணுவாங்க, இவன் ஹோப்லெஸ், மேக்ஸ்ல இவன் ஹோப்லெஸ், இவனால பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைய நீங்க என்னைக்குமே உங்க மைண்டுக்குள்ள ஏத்திக்கவே கூடாது. ஹோப்ப வந்து நீங்க இழந்துடவே கூடாது. நான் இன்னைக்கு தேதியில உங்க மார்க் லோவா இருந்தா கூட யூ ஷுட் பிலீவ் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டு கிரைஸ்ட் டு ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. ஹோப்பை இழந்துடவே கூடாது. ஹோப்பை பிடிச்சுக்கிட்டு பாதையில நடந்து வரும்போது தான் அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகி நீங்க சக்சஸ பாப்பீங்க. ஸோ ஹோப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோப்லெஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க போயிடவே கூடாது. ஓகே, பிலீவ்னா என்ன? பிலீவ் பிலீவ்னா என்ன? நம்பிக்கை. தமிழ்ல வந்து இந்த பிலீஃப், ஃபெய்த் எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை தான். ஆனா அதோட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பிலீவ்னா என்னன்ட்டு? நான் வந்து எங்க அங்க இருக்கிறாங்க அகன்சியாவோட விட்னஸ் நான் எடுத்துக்கிறேன். அகன்சியா வந்து ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? அகன்சியா ஃபீல் பண்ணாங்க, எனக்கு அதுல ஒரு ஞானமும் இல்ல, எனக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணாங்க. ஆனா அதனோட நிக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, இறைவார்த்தைய அறிக்கைட்டாங்க. ஞானத்தில் குறைவுபட்டவன் என்னிடம் கேட்கும் ஆண்டவரிடம் கேட்கும் போது அவர் ஒரு ஒப்பற்ற ஞானத்தை கொண்டு அந்த குழந்தைய நிறைவா ஆசிர்வதிப்பார் ஞானத்தை கொண்டு. அந்த வார்த்தையை அறிக்கைட்டு அந்த ஃபெய்த்தோட அவங்க ப்ரொசீட் பண்றாங்க. அவங்க ஆக்ஷன்ல she is going forward participating in that competition. ஒரு ஆக்ஷன்ல அவங்க காமிக்கிறாங்க. வெறும் வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணிட்டோட நிறுத்தல. அவங்க ஆக்ஷன்ல she is participating in that competition. அப்ப அவங்க faith increase ஆகி அந்த இடத்துல அவங்க சக்சஸ பாக்குறாங்க. நீங்க வந்து வெறும் ஒரு என்ன சொல்றது, நான் மார்க் கம்மியாயிட்டேன், ஓகே நான் வார்த்தையை அறிக்கைடுறேன், அதோட நிறுத்திடாம நீங்க ப்ரொசீட் பண்ணி நீங்க வந்து அந்த எக்ஸாம ஃபியர் இல்லாம போய் ஃபேஸ் பண்ணணும். அந்த குழந்தை அதுதான் பண்ணுச்சு அந்த இடத்துல. அந்த ஆக்ஷன்ல போடும்போது அப்ப தட் இஸ் கால் பிலீவ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஃபெய்த்னா என்னன்னு பார்த்தோம், ஹோப்னா என்ன பார்த்தோம். ஹோப் அந்த காரியத்தை ஆக்ஷன்ல நம்ம போடும்போது அத வந்து பிலீஃப்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஒரு ஊர்ல மழையே இல்லையா. அப்ப இந்த கதவை நீங்க நிறைய பாட்டி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஃபாதர் வந்து ஒரு ப்ரேயர் சர்வீஸ் வைக்கிறார். மழை வர்றதுக்காக நம்ம ஜெபிக்கலான்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாராம். எல்லாரும் கூடுறாங்க. கூடி ஜெபிக்கும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த ஜெப கூட்டத்துக்கு கொடையோட வரான். அவன் ஆக்ஷன்ல இறங்கிட்டான். அவன் பிலீவ் பண்ணா அந்த ப்ரேயர்னால மழை வரும், அப்ப எனக்கு கொடை தேவைப்படும். அவன் ஒருத்தன் தான் அவன் பிலீஃப, அவனோட ஃபெய்த்த ஆக்ஷன்ல போட்டான். புரிஞ்சுதுங்களா? சோ நீங்க ஒரு விஷயத்த நீங்க எதிர்நோக்கி நீங்க வந்து வார்த்தையை அறிக்கையிட்டு விசுவசிக்கும் போது அதோட நிறுத்தாம உங்க ஆக்ஷன்ஸ்லயும் நீங்க அதை காமிக்கணும். ஓகே, அப்ப அந்த பையனுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்ஷன்ல கொண்டு வர விசுவாசம் இருந்தது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அதே பையன் ஜெபம் முடிஞ்சிருச்சு, மழை வரல, அவன் வீட்டுக்கு திரும்பி நடந்து போறான். அவன் எதை எதிர்நோக்கி கொடைய கொண்டு வரான்? மழை வரும்ன்ற எதிர்நோக்கி கொடை கொண்டு வரான். ஃபாதர் ஜெபிச்சா நம்மளுக்கு மழை வந்துடும், கொடை கொண்டு வரலான்ட்டு கொண்டு வரான். மழையே வரல. வீட்டுக்கு திரும்பி போகும்போது வெயில் பயங்கரமா அடிக்குது. அப்ப அவன் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அவன் நினைச்சது நடக்கல, வேற மாதிரி நடக்குது. இதுதான் சாத்தானோட பிளானா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி போவீங்க. நான் மேக்ஸ்ல கஷ்டப்படுறேன், ஆனா நான் இறைவார்த்தையை அறிக்கையிடுறேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டு கிரைஸ்ட் டு ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை வலுவூட்டும் கிறிஸ்துவை கொண்டு நான் எதுவும் செய்ய முடியும்னு நான் விசுவசிச்சு அறிக்கையிடுறேன். ஆனா அடுத்த எக்ஸாம்ல மார்க் கம்மியா தான் ஆகுது. ஆனா நான் வந்து சிச்சுவேஷனை பார்க்க கூடாது, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குறைஞ்ச மார்க்க பார்க்க கூடாது. என்னோட ஃபோக்கஸ் அந்த இறை வார்த்தை மேலதான் இருக்கணும். அந்த வார்த்தை கொடுக்க போற அந்த ஸ்ட்ரெங்க்ல தான் நான் ஸ்ட்ரெங்தன் ஆகி நான் ப்ரொசீட் ஆகணும். ஓகேங்களா?
சாத்தா வந்து உங்களை வீழ்த்துறதுக்கு, உங்களோட ஃபெய்த்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வருவான். ஆனா நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. நீங்க அந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஒருபோதும் பொய்க்காதுன்ற அந்த உறுதியோட நீங்க நடக்கணும். இதெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா அன்பிலீஃப் உள்ள வருது. அதாவது அன்பிலீஃபோட டெஃபினிஷன் உங்களுக்கு என்னவா வரும்னா, இன் எனி சிச்சுவேஷன் டு திங்க் அகேன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். நீங்க என்ன அறிக்கையிடுறீங்க? ஆண்டவரோட துணை கொண்டு எதையும் என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா மார்க் கம்மி ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நீங்க எதிர்மறையான சிந்தனைக்குள்ள நீங்க போக கூடாது. இந்த அன்பிலீஃப் எப்பெல்லாம் வரும்னா, எப்பெல்லாம் நீங்க சிச்சுவேஷனை பாக்குறீங்களோ, அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷனை நீங்க போக்கஸ் பண்றீங்களோ, அப்பெல்லாம் அன்பிலீஃப் வரும். உங்களுக்கு இறை வார்த்தை தெரியலன்னா அன்பிலீஃப் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாரு ஒரு தம்பி. யார் சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு. பேட்மிண்டன் ஆடும்போது அடிபட்டதுன்னு சொன்னாங்க. அப்ப அவர் உடனே ஒரு இறை வார்த்தையை கிளைம் பண்ணி ஜோசப் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த இறை வார்த்தையை கிளைம் பண்ணிருக்கலாம். ஆண்டவரோட by stripes I am healed. அப்ப அவர் உடனே ஹீல் ஆயிடுச்சு. அவர் கண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. இல்ல Psalm 91 கிளைம் பண்ணிருக்கலாம். Jesus is my refuge and fortress, the God in whom I trust. ஆண்டவரையே நான் நம்பி இருக்கிறேன், அதனால எனக்கு எதுவுமே ஆகாது. சோ அந்த வார்த்தையை பற்றி கொண்டு தொட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஹீலிங் பெற்றுக்கொண்டாரு. அவருக்கு ஒண்ணுமே நடக்கல, அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. ஆனா இறை வார்த்தையே தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? அதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் அன்பிலீஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இறைவார்த்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதை நான் விட்டுட்டுறேன்ட்டு அந்த மாதிரி நம்ம விட முடியாது. எல்லா ப்ராமிசஸையும் நம்ம பிலீவ் பண்ணணும். ஓகேவா? சோ தீஸ் ஆர் த வேஸ் இன் விச் இந்த அன்பிலீஃப் நமக்குள்ள வரும். சோ அந்த அன்பிலீஃப்க்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. உங்க எல்லாருக்குமே இது ஒண்ணு தெரியும். ஒரு பெரிய ஸ்டார்ம்க்கு நடுவுல ஜீசஸ் தூங்கிட்டு இருப்பாரு. எப்படி ஜீசஸ் டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாரு? ஏன்னா அவர் அவ்வளவு உறுதியா இருந்தாரு that God's protection is upon him. Okay, the God is with him. So அதனால அவர் டிஸ்டர்பே ஆகல. ஆனா மத்த அப்போஸ்டல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்தாங்க. ஐயோ இவ்வளவு ஸ்டார்ம் அடிக்குதே, நமக்கு என்ன ஆகும், நம்ம உயிருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பயத்துல இருந்தாங்க. சோ இந்த ஃபியர், டவுட், கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் எப்ப வரணும்? எப்பெல்லாம் உங்களுக்குள்ள அந்த அன்பிலீஃப் இருக்குதோ அப்பதான் வரணும். எந்த சிச்சுவேஷன், புயலே அடிச்சாலும், பெரிய வேவ்ஸ் உங்க லைஃப வந்து தாக்குனாலும், நீங்க வந்து ஜீசஸ் ஃபோக்கஸ், ஜீசஸ் ப்ராமிஸ் ஃபோக்கஸ்டாவே நீங்க நடக்கணும். நீங்க அப்படி நீங்க நடக்கும்போது உங்களோட ஃபெய்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப நீங்க அந்த சக்சஸ பாப்பீங்க உங்க லைஃப்ல. ஓகேயா? ஒரு ஆக்சுவலா நம்ம சிஸ்டர்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, டேனியலை பத்தி சொன்னாங்க. ஓகேயா? டேனியலுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஷாத்ராக், மேஷாக் அண்ட் அபெத்நேகோ. ஓகேயா? 3 சின்ன பிள்ளைங்க தான் அவங்களுமே. அவங்க வந்து எப்படின்னா, இந்த ராஜா வந்து இவங்க கிட்டயும் சொல்வாரு, நீ வந்து எங்களோட ஐடல்ஸ நீ வர்ஷிப் பண்ணணும்னு சொல்வாரு. அப்ப அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்களை என்ன பண்ணுவாருன்னா, பெரிய நெருப்பு கொகைக்குள்ள அவங்கள வந்து போட்டுடுவாரு. நெருப்புக்குள்ள போட்டா என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? ஆனா இவங்க எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. இவங்க வந்து கம்ப்ளீட் ஃபெய்த் இன் காட். இவங்க வந்து கொஞ்சம் கூட அசரவே மாட்டாங்க. தைரியமா உள்ள போய் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பே பண்ணுவாங்க. அப்ப அடுத்த நாள் வந்து அந்த சர்வன்ட்ஸ் அனுப்புவாங்க, அந்த டெட் பாடிஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு அனுப்புவாங்க. ஆனா அந்த சர்வன்ட்ஸ் போய் பார்த்தா இந்த 3 மனிதர்களும் உயிரோட பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நெருப்பு குகைக்குள்ள. சோ உங்களோட விசுவாசம் நெருப்பு குகைக்குள்ள போட்டா கூட, எந்த மாதிரி சேட்டன் வந்து நெகட்டிவ் பிளான்ஸ் அவங்களோட ஃபெய்த்துக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணாலும், நீங்க வந்து ரூட்டட் இன் கிரைஸ்டா இருக்கணும். உங்க ஃபோக்கஸ் வந்து எப்பொழுதும் அந்த ப்ராமிஸ் மேலதான் இருக்கணும். அப்படியாப்பட்ட பிள்ளைகளா நீங்க வந்து உங்களோட ஃபெய்த் வாக்ல நீங்க நடந்து வரணும். Luke 1:37 there's a verse which says there is nothing that God cannot do. கடவுளால பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. அப்ப நீங்க கடவுள் கூட நடக்கிற பிள்ளைங்களா இருந்தா உங்களாலையும் எல்லாத்தையும் பண்ண முடியும். நீங்க அவரோட வார்த்தையோட கனெக்டடா இருக்கணும், அவர் கூட கனெக்டடா இருக்கணும். எந்த ஒரு வேர்ல்ட்லி இன்ஃபர்மேஷனுக்கும், எனி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கும் இடம் கொடுக்காம உங்க வேர்ட் கன்ஃபெஷன்ல கான்ஸ்டன்டா இந்த சிச்சுவேஷனை பார்க்காம வெறும் ப்ராமிஸ பார்த்து நடக்கிற பிள்ளைங்களா நீங்க பயணிக்கும் போது நீங்க எல்லாரும் காண்ற விஷயம் அந்த சக்சஸா இருக்கும். நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா மாறுவீங்க. நாட் கான்ஃபிடன்ஸ் ஆன் யோர் டேலண்ட், நாட் கான்ஃபிடன்ஸ் ஆன் யோர் செல்ஃப், பட் கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட்.
இந்த ப்ராமிஸ் தட் he told, அந்த வார்த்தை மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல நீங்க போவீங்க. நிதினுக்கு நடந்தது என்ன? நிதின் வந்து என்னைக்கோ படிச்சாரு, ஆனா அன்னைக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி படிக்கல. ஆனா அவர் வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவரோட ப்ராமிஸ் மேல ஹோல்ட் ஆன் பண்ண தொட்டு நிதின் பார்த்தது சக்சஸ். அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு லைஃப் சிச்சுவேஷன்ஸ்லயும் உங்களோட சிச்சுவேஷன் ஃபோக்கஸ்டா இல்லாம, அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் ஃபோக்கஸ்டா இல்லாம, வேர்ட் ஆஃப் காட் ப்ராமிஸ ஹோல்ட் ஆன் பண்ணி நீங்க நடக்கும்போது நீங்க பாக்குற அந்த விஷயம் சக்சஸா இருக்கும். புரியுதுங்களா? இதோட அல்டிமேட் எண்ட் என்னன்னா ட்ரஸ்ட், கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஓகேயா? சோ நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து க்ரோ ஆகணும். எப்படி அந்த மேஷாக், ஷாத்ராக் அண்ட் அபிட்நெகோ அவங்க வந்து கம்ப்ளீட் ட்ரஸ்ட், ஃபயர்ல போட்டாலும் ஆண்டவர் மேல அவ்வளவு உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களா இருந்த தொட்டு அந்த நெருப்பு அவங்களை வீழ்த்தல. அவங்க அதுல இருந்து வென்று வந்தாங்க. சோ எந்த ஹாட் சிச்சுவேஷன்ல இருந்தும் நீங்க யூ கேன் கம் விக்டோரியஸ் இன் கிரைஸ்ட். Praise the Lord, children. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? கொஸ்டின் கேட்கலாமா? எல்லாருக்கும் கேட்கலாமா? டெஃபினேஷன் தான் கேட்கணும். டெஃபினேஷன் 3-1 என்னமா? 111 என்ன சொல்லுங்க? வாட் இஸ் தட்? Definition of faith. டெஃபினேஷன் ஆஃப் ஃபேத். ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் ஃபேத். நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாருக்கும் ஹோம்வொர்க் டெஃபினேஷன் ஆஃப் ஃபேத் வந்து படிச்சுட்டு வரணும். அந்த 3-1 இருக்குல்ல, அதுல வந்துட்டு இருக்கிற வார்த்தைகள் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். அதை வந்து நீங்க படிச்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் ஹோம்வொர்க்.